ஒரு பாவியை போல மற்றவர்கள் முன்பாக கூனி குறுகி நின்று கொண்டிருக்கலாம். நீங்க பாவத்தை உணராம கூட இருக்கலாம். இன்றைக்கு உணருங்க. உங்களுடைய பாவம் என்னதென்று நீங்கள் உணருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால், மற்றவர்கள் உங்களை ஏதோ ஒரு பழி சொல்லி உங்கள ஒரு பிரச்சனையில சிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல வரும்போது, அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அவரு அவர விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருதயத்துல விசுவாசித்தா போதும். உங்களுக்கு எதிராக யார் கிரியை செய்றாங்களோ, உங்களுக்கு எதிரான ஒரு அம்ப யாரும் விட்டுருக்காங்க இல்லையா? அந்த அம்ப திரும்பி அவர்களுக்கு எதிராகவே அவர் திருப்பி விட வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எந்த மனிதனும் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விஷயம் நம்ம நினைச்சுக்கணும். நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்கு உதவி செய்ய